விஜய் அவர்கள் மீது நாம விமர்சனம் வைக்கிறோம்னா கொள்கை ரீதியான, கோட்பாட்டு ரீதியான, சித்தாந்த ரீதியான விமர்சனம். ஆனா விஜய் அவர்களை வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு பொய்யான புகார் அளித்து ஒரு பொய்யான எஃப்ஐஆர் திமுக போடும்னா இதுக்கு பேர் என்ன? இதைத்தான் திமுக எல்லார் மேலையும் பண்ணும். என் மீதே 14 வழக்கு, 14 பொய் வழக்கு. விக்கிரவாண்டி மேடையில பாடினதுக்கு திருச்சியில கம்ப்ளைண்ட் வாங்கி திருச்சியில எஃப்ஐஆர் போட்டு சம்பந்தமே இல்லாம SC ST ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது பண்ண பார்த்தாங்க. அப்ப நீதிபதி நேர்மையான நீதிபதினால கைது பண்ண மறுத்துட்டாரு. இது போல அண்ணன் சீமான் மீது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புகார்ல கொடுத்து வழக்கு ஒரே நாள்ல 70 காவல் நிலையங்கள்ல 70 எஃப்ஐஆர் போட்டு வச்சாங்க. இப்படி தன்னை எதிர்த்து பேசக்கூடிய எல்லோரையும் முடக்கிற திமுக அதே ஆயுதத்தை விஜயின் மீதும் ஏவி இருக்கிறது. விஜயின் மீதும் பொய் வழக்கு போட்டு சரி புகார் கொடுத்தான், எஃப்ஐஆர் போட்டீங்க. விஜயா தூக்கி எறிய சொன்னாரு, அவர் பார்த்தும் பார்க்காம போயிட்டாரு. விஜய் வந்து தூக்கி அவனை எரிப்பா, அவனை தூக்கி போடுப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்ல அவர் மீது வழக்கு போட்டிருக்கீங்க. சரி திமுக மாநாட்டில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துருது, முக ஸ்டாலின் மேல வழக்கு போடலாமா? திமுக மாநாட்டுக்கு வந்து டியூப்லைட் கலந்து போயிடறான், திமுக ஸ்டாலின் மேல வழக்கு போடலாமா? உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு போடலாமா? சரியா இருக்குமா? அது எப்படி அந்த மாநாட்டில் வந்து நேரத்தை மீறி பேசிட்டாரு, மாநாட்டுக்கு வந்தவன் வந்து அந்த இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலையை உடைச்சு போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு. சரி நீங்க வந்து சரியா பண்றீங்க, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வழக்கு போட்டா கூட பரவாயில்ல. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு இளைஞனை தூக்கி போட்டதுக்கு அவர் மீது 3 பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு அப்பட்டமான போலியான நாடகத்தை திமுக அரங்கிட்டு இருக்கிறது. இப்ப அந்த நாடகத்தை விழுப்புரத்தை சார்ந்த அந்த அஜய்ங்கிற இளைஞர் உடைச்சுக்கிறான்.